exercise 2.8 sixth problem. Is this series 3 plus 33 plus 333 is a geometric series? இது geometric series ன்னு கேக்குறாங்கம்மா, வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். geometric series அப்படின்னா நம்ம t2 by t1 equal to t3 by t2. so t2 by t1 பாருங்க 33 by 3 கேன்சல் பண்ணா 11 3 is 33. அடுத்தது t3 by t2 ட்ரிபிள் 3 by டபுள் 3, அதாவது ட்ரிபிள் 1 by டபுள் 1 சிம்பிளை பண்ண என்ன வரும் தெரியுங்களா? உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட்ல வரும், 10 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ t2 by t1 not equal to t3 by t2, அப்போ it is not a geometric series. இது geometric series இல்ல அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்த சம் பாருங்க, அடுத்த 7th ப்ராப்ளம் பாருங்க. example problem. the value of r such that 1 plus r square plus r cube plus dot 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 equal to 3 by 4. நல்லா புரிஞ்சுங்க, ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா SN கொடுத்துட்டாங்க, SN வந்து 3 by 4 கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த சம் என்னன்னா இன்ஃபினிட்டி, ஆக்சுவலா இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் வரலாம் ஆட் பண்ணோம். ஏன்னா இங்க வந்து n டேர்ம்ஸ்னு கொடுக்கல. அப்ப இன்ஃபினிட்டிஸ்னா நம்ம என்ன பண்ணோம், SN equal to SN போலாம், இல்ல S இன்ஃபினிட்டின்னு கூட போலாம். S இன்ஃபினிட்டி equal to a by 1 minus r. ஸோ இங்க r ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா a வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த ஃபார்முலால. S இன்ஃபினிட்டி தெரியுமா, SN தெரியும் நமக்கு. SN-னாலும் S இன்ஃபினிட்டினா ஒன்று தான், 3 by 4 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல S இன்ஃபினிட்டி இருக்க இடத்துல 3 by 4 போட்டுருங்க. ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ 1 அப்ளை பண்ணிடுங்க. ஆருக்கு ஆரே போடுங்க, ஆருக்கு ஆர்னே தான் போடுங்க. பாருங்க ஆர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னதா, t2 by t1 ஆர், அதாவது r by 1 என்னது ஆர் தான். அப்போ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுமா, 3 by 4 ஈக்குவல் டு ஏ வந்து 1 by 1 minus r. இப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா, கிராஸ் மல்டிப்ளை 3 into 1 minus r equal to 4 கிராஸ் பண்ணா 4, உள்ள மல்டிப்ளை பண்ணா 3 into 3 அது மல்டிப்ளை பண்ணுங்க, 3 1s are 3, 3r equal to 4. இப்போ என்ன பண்ணணும்னா 3 minus 3r equal to 4, ஓகேங்களா? minus 3r equal to 4 minus 3, 4 minus 3 வரும் 1 வரும். அப்போ minus 3r equal to 1 வரும். அப்போ r equal to minus 1 by 3 is answer. r வேல்யூ என்னது, minus 1 by 3 is answer. அப்போ the value of r பாருங்க, r ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா minus 1 by 3 வந்திருக்கு. இங்க r ஓட வேல்யூ வந்து minus 1 by 3ன்றது minus 1 less than r less than 1 இந்த in betweenல தானே வந்திருக்கு. minus 1 by 3ன்றது minus 1க்கும் plus 1 இடையில தானே இருக்கு. அப்ப கரெக்ட் தான், நம்ம கண்டுபிடிச்சது வந்து r ஓட வேல்யூ கரெக்ட் தான் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கோம். ஓகேங்களா? ஓகே, இது ஆக்சுவலா எக்ஸாம்பிள் சம் இது. ஓகேங்களா? அடுத்தது பாரு, இப்பதான் எக்ஸசைஸ் பாருங்க. எக்ஸசைஸ் 2.8ல sum. Find the sum to infinity of 9 plus 3 plus 1 plus and so on dot dot dot. இது வந்து பாத்தீங்கன்னா sum to infinity னா s infinity, அதாவது a by 1 minus r ஃபார்முலா இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஆனா அதே நேரத்துல நீங்க செக் பண்ணணும் என்னன்னா r ஓட வேல்யூ வந்து என்ன இருக்கணும், நமக்கு -1 less than r less than 1 இந்த பிட்வீன்ல இருக்கணும். ஓகேங்களா? சோ அந்த r ஓட வேல்யூ என்ன, காமன் ரேஷியோட வேல்யூ வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்பதான் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 9 plus 3 plus 1 plus, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், r கண்டுபிடிங்க. r ஓட வேல்யூ என்னமா, t2 by t1, அப்ப 3 by 9 கேன்சல் பண்ணா 1 by 3. r ஓட வேல்யூ வந்து 1 by 3. ஓகேங்களா? சோ r ஓட வேல்யூ 1 by 3, -1 less than r less than 1, இது வந்து என்னது r ஓட வேல்யூ. a வந்து என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 9. இப்போ சம் பண்றதுக்கு என்ன ஃபார்முலாமா, sum equal to a by 1 minus r. a ஓட வேல்யூ என்ன பாருமா, 9 by 1 minus r. r ஓட வேல்யூ என்னது, 1 by 3. ஓகேங்களா? இதை கிராஸ் பண்ணா என்ன வரும் பாருங்கம்மா, இதை கிராஸ் பண்ணா 1 minus 1 by 3 கிராஸ் பண்ணா வரும், 3 கிராஸ் பண்ணீங்கன்னா 3 minus 1 வரும், 2 by 3. ஸோ 9 by 2 by 3. ஓகேங்களா? ஸோ இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு, 9 3 சார் 27 by 2, 27 by 2னா 13.5 இஸ் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான். இது சிம்பிளான a by 1 minus r ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இன்ஃபினிட்டி அப்படின்னு கேட்கும், இன்ஃபினிட்டி பேஸ், அதாவது n டேர்ம்ஸ்னு கொடுக்காம 20 டேர்ம்ஸ் 30 டேர்ம்ஸ் அந்த மாதிரி n டேர்ம்ஸ் கொடுக்காம இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணணும். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, 21 plus 14 plus 28 by 3 plus dot dot dot. இப்போ என்ன பண்ணா t2 by t1. ஸோ t2 by t1 பாருங்க, t2 வந்து என்னது 14 by 21, 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 by 3, 2 by 3. ஆக்சுவலா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா -1 இன் பிட்வீன்ல தான் வரும், -1க்கும் +1க்கும் இன் பிட்வீன்ல தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா 2 by 3 அப்படின்னும் போது என்ன வரும் நமக்கு ஆன்சர் 0.6, அந்த பாயிண்ட்ல 0.6 தான். அப்போ அந்த இன்ஃபினிட்டி ஃபார்முலா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து t2 by
அதாவது t2 by t1 t3 by t2 ரெண்டுமே 2 by 3 வருது, ரெண்டு ஈக்குவல் சொல்றாங்க. இட் இஸ் ஃபார்ம் ஏ ஜாமெட்ரிக் சீரிஸ். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்ன பாருங்க 1, ஆர் வந்து 2 by 3, ஆரோட வேல்யூ வந்து -1 less than r less than 1 இருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ SN பண்ணோம், என்ன ஃபார்முலா a by 1 minus r. ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்றாங்க பாருங்க. ஸோ a by 1 minus r, ஏவோட வேல்யூ வந்து என்னது 21 by 1 minus 2 by 3. கிராஸ் பண்ணினா 3 minus 2 வந்து 1 by 3. ஆக்சுவலா 21 by 1 by 3, இந்த 3 ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 21 into 3 வந்து என்னது 63. அப்போ இதை சம் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 63 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்த ப்ராப்ளம், அடுத்த ஃபிஃப்த் ப்ராப்ளம் பாருங்க. If the first term of an infinite GP is 8 and its sum to infinity is 32 by 3, then find the common ratio. ஓகேங்களா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது பாருங்க, the first term of infinite GP is 8. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 8. அடுத்தது பாருங்க இன்ஃபினிட்டி sum to infinity னா SN கொடுத்துட்டாங்க. SNனாலும் S இன்ஃபினிட்டினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? SN சொன்னா n டேர்ம்ஸ் இன்ஃபினிட்டி பண்ணுவோம், சம் பண்றோம். S இன்ஃபினிட்டி சொன்னா இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் சம் பண்றதுனால அங்க வந்து SN யூஸ் பண்ண முடியாது இல்லையா? இப்போ 5 டேர்ம்ஸ்னா S5 போடுவோம், அப்போ இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி டேர்ம் சம் பண்றோம். ஸோ ஆக்சுவலா அதை கொடுத்துட்டாங்க 32 by 3. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் பாருங்க. S infinity equal to a by 1 minus r. S infinity வேல்யூ வந்து 32 by 3 equal to a ஓட வேல்யூ 8 by 1 minus r. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா, இந்த 1 minus r கிராஸ் பண்ணீங்கன்னா 32 into 1 minus r, இந்த 3 கிராஸ் பண்ணி 24. அவ்வளவுதாம்மா. 1 minus r தான் நமக்கு வேணும். இந்த 32 வந்து சரி பண்ணா டிவைட் ஆயிடும். அப்போ 1 minus r equal to 24 by 32. 1 minus r equal to கேன்சல் பண்ணாம, கேன்சல் பண்ணா வரும் 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா வரும் நமக்கு 3 by 4 வரும். ஓகேங்களா? ஆக்சுவலா நமக்கு என்ன வேணும், r தானே வேணும். 1 minus r equal to 3 by 4. நமக்கு r தான் வேணும். r equal to வரும் 1 minus 3 by 4. அப்போ LCM எடுத்தா 1 by 4 வருமா. r ஓட வேல்யூ வந்து 1 by 4. ஓகேங்களா? r ஓட வேல்யூ வந்து பாருங்க 1 by 4 வருதுங்களா? ஓகேங்களா? காமன் ரேஷியோ வந்து 1 by 4. ஆக்சுவலா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாருங்க. -1 less than r less than 1 அப்படின்ற கண்டிஷன் சாட் எப்போனா இன்ஃபினிட்டி S இன்ஃபினிட்டின்னு வரும்போது நம்ம கண்டிஷனே மெயினா r ஓட வேல்யூ வந்து 1 by 3 -1க்கு +1க்கு இன் பிட்வீன்ல தான் வரணும் இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன் வந்து ஓகே பண்ணுது. ஓகேங்களா? அப்போ காமன் ரேஷியோ வந்து 1 by 4 இஸ் ஆன்சர். 2.8ல 6th term. Find the sum to n terms of the series. First sum பாருங்கம்மா, 0.4 plus 0.44 plus 0.444 plus up to n terms கொடுத்துறாங்க. முதல்ல கொஸ்டின் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஆக்சுவலா இது ஜிபில இல்ல. சரிங்களா? இது வந்து SN பண்ண போறோம். ஆக்சுவலா ஜிபில இல்ல. என்ன பண்றாங்கன்னா 4 காமனா வெளிய எடுத்துறாங்கம்மா. 4 காமனா எடுத்தா இங்க என்னமா இருக்கும், 0.1 இருக்கும். ஏன்னா வெறும் 4 இருந்தா 4 காமன் எடுத்தா 1 இருக்கும். இங்க 0.4 தானே, 4 காமன் எடுத்தா 0.1 0.11 0.111 to n terms. இப்போ என்ன பண்ணா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. 9 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அதே தானே பண்ணோம் அங்கேயும். ஸோ 9 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியாச்சு. ஆனா 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 அங்க இருக்கிற சம்முக்கு இங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க வந்து நமக்கு வந்து வெறும் 9ன்னு வந்திருக்கும். ஸோ 9ன்னு வந்ததுனால என்ன பண்ணோம், நம்ம அதை 10 - 1ன்னு எழுதும். அதே மாதிரி 99 வரும், அது 100 - 1ன்னு எழுதும். அந்த மாதிரி இங்க 0.9ன்னு வரதுனால இங்க என்ன பண்றான்னா, நல்லா இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொஞ்சம் 9 by 10 அதே மாதிரி 99 by 100 அப்படின்னு எழுதுறாங்க. அதாவது இந்த டேர்ம் அதாவது 0.99 இருக்கு இல்லையா, 0.99 எப்படி அது வந்து 99 by 100 வந்துச்சு அப்படின்னா, இது வந்து 10 ஆல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 10 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். 0.9 இருக்கு இல்லையா, அதை 10 ஆல மல்டிப்ளை பண்ணி 10 ஆல டிவைட் பண்ண என்ன வரும், என்ன ஒரு ஆன்சர் 9 by 10 வரும். ரைட்டா? அதே மாதிரி 0.99 இருக்கு இல்லையா, அதை 100 ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ண 99 by 100 வரும். ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சுமா. இப்போ இது ஆக்சுவலா ஜிபில அடுத்த டேர்ம் பாரு என்ன பண்றாங்க பாருங்க. இந்த 9 என்ன பண்ணா 10 - 1, இந்த 99 வந்து 100 - 1, இந்த 999 வந்து 1000 - 1 by 100. எல்லாத்துக்கும் பைல வரும். முன்னாடி பார்த்த சம்முக்கும் அதுக்கும் டிஃபரெண்ட் என்னன்னா, இந்த பைல வந்து 110 வந்திருக்கு. அவ்வளவுதான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க. இது 4/9 4/9 வெளியில இருக்கு. நமக்கு ஆக்சுவலா கடைசியா நம்ம வந்தது 10 - 1/10. இதான் கடைசியா வந்த நம்பர். இதுல 10 தனித்தனியா டிவைட் பண்ண நம்ம வரும். 10 தனித்தனியா டிவைட் பண்ண வரும் 1 - 1/10 வருமா. அதே மாதிரி நம்ம எழுதணும்னா 100 - 1/100 எழுதுனேன். 100 - 1/100. அப்ப என்ன பண்ணணும், 100 டிவைட் பண்ண வரும் 1 - 1/100. ஓகேங்களா? பிளஸ் அதே மாதிரி 1 - 1/1000, அதே மாதிரி 1 - 1 அப்படின்னு போடும். இதுல நல்லா புரிஞ்சு இந்த 1 எல்லாம் ஆட் பண்ணுமா. 1 1 ஆட் பண்ணா 2 2 1 ஆட் பண்ணா 3. இந்த மாதிரி மொத்தம் n டேர்ம்ஸ் இருக்குல்ல, அப்ப ஆட் பண்ணா n வரும். அதாவது -1 வரும் போனோம் இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல. அப்போ n டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது -1 ஆட் பண்ணும்போது -n போட்டோம் இல்லையா.
இங்க எல்லாமே பிளஸ் டேர்ம்ன்றதுனால பிளஸ் n போட்டாச்சு. எல்லாத்துல இருந்து காமனா மைனஸ் வெளியே எடுத்துறோம். காமனா மைனஸ் வெளியே எடுத்து 1/10 பிளஸ் 1/100 பிளஸ் 1/1000 அப் டு n டேர்ம்ஸ். ஓகேங்களா? இப்போ 4/9 n மைனஸ் இங்க பாருங்க. இப்போ இது வந்து ஜிபில இருக்கு. ஜிபில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது 1/10. நல்லா புரிஞ்சுமா? ஜிபில வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1/10. அதே மாதிரி ஆர் வந்து ஆரும் 1/10 தான் வரும். ஆரும் என்னது 1/10 தான். T2/T1 போட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆரும் 1/10 தான் வரும். அப்ப இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணுமா? a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர். ரெண்டு ஃபார்முலா சொன்னேன்லமா, a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n யூஸ் பண்ணலாம், இல்ல ஆர் பவர் n மைனஸ் 1 யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். நீ ஆர் பவர் n பவர் மைனஸ் 1 யூஸ் பண்ணா பைலையும் ஆர் மைனஸ் 1 வரும், இல்ல 1 மைனஸ் ஆர் பவர் n யூஸ் பண்ணா பைலையும் அதை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 1/10 a இன்ட்டு 1 மைனஸ் 1/10 பவர் n பை 1/10. ஓ சார் 1 மைனஸ் 1/10. அவ்வளவுதான். இதை சிம்பிளை பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிளை பண்ணாங்கன்னா 4/9 n மைனஸ் இந்த ஆக்சுவலா இந்த டேர்ம் சிம்பிளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு 9/10 வந்துடும். 10 கிராஸ் பண்ணி லெஸ் பண்ணி போட்டோம்னா அவ்வளவுதாம்மா. ஸோ ஆன்சர் 4/9 n மைனஸ் இந்த 10 கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 10 வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த 1/9 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 பவர் n அவ்வளவுதான் ஆன்சர். அதுக்கடுத்து இந்த 4/9 இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். இந்த மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4n/9 மைனஸ் அதே மாதிரி இங்க 4/9 மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 4 வரும், இங்க 9 × 9 81 வந்துடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஆன்சர் அது எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஆன்சர். அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 4 அப்படியே போட்டு காமனா என்ன பண்ணி இந்த பைல வந்து 81 போட்டுருக்கா, அதை அப்படியே விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். அடுத்து தேர்ட் பாருங்களேன். தேர்ட் சம் வந்து சாரி செகண்ட் சம் பாருங்க. 6th செகண்ட் சம். இது அப்படியே ஆஸ் யூசுவல் நம்ம அந்த எக்ஸாம்பிள் போட்டோம் இல்லையா, அதே மாடல். 3 + 33 + 333 3 காமனா எடுத்துருங்க. 1 வரும், 11 111. இந்த 1 என்ன பண்ணலாம், 9 ஆல மல்டிப்ளை பண்ணி 9 ஆல டிவைட் பண்றாங்க. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. ஸோ 9 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 9 + 99 + 919 அப்படியே வரும் பை 9. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 9 என்ன பண்றாங்க 10 - 1, 99 வந்து 100 - 1, 999 வந்து 1000 - 1 அப்படின்னு எழுதுறாங்க. ஓகேங்களா? எழுதிட்டாங்களா? அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்க. அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1/3க்கும் இந்த 3க்கும் 9க்கும் கேன்சல் பண்ணா 1 3 is 3, 3 3 is 9 அப்படின்னு கேன்சல் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். இது சிம்பிளை பண்ணா என்ன வரும் ஆன்சர் நமக்கு 10 - 1, 100 - 1, 1000 - 1 அப்படின்னு வருது. அவ்வளவுதான். இப்போ வந்து என்ன பண்ண, இந்த 9 வந்து 10 - 1 இதெல்லாம் ஆஸ் யூசுவல் ஸ்டெப் தானேமா, ரைட்? இதெல்லாம் என்ன பண்ண, இந்த -1 எல்லாம் சேர்க்கிறேன். -1 ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும், -n டேர்ம்ஸ் வந்துடும். இங்க பாருங்க, இந்த 10 இந்த 10 ஸ்கொயர், அதான் 100 வந்து 10 ஸ்கொயர் இருக்காங்க, 10 கியூப் அது தனியாக எழுதிட்டாங்களா? மைனஸ் இந்த -1 ஆட் பண்ணி -n போட்டேன். இது வந்து ஆக்சுவலா ஜிபில இருக்கு. ஜிபில இருந்து என்ன பண்ணுவீங்க, இந்த எழுதிருக்காங்க 10 + 10 ஸ்கொயர் ஈஸியா ஜிபி. ஏ வந்து 10, ஆரும் 10, காமன் ரேஷியோ 10. அப்போ இந்த SN ஃபார்முலா அப்ளை பண்றோம். ஏற்கனவே வெளியில வந்து 1/3 இருக்கு. ஏ இன்ட்டு ஆர் பவர் n - 1 பை ஆர் - 1. அப்போ 10 இன்ட்டு 10 பவர் n - 1 பை 10 - 1 மைனஸ் n. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதை 10 - 1 9 ஆயிடும். இந்த 1/3 உள்ள கொண்டு போனா அவ்வளவுதான் ஆன்சர். என்ன வரும்? ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ட்டு 10 பவர் n - 1 பை 9 3s are 27 மைனஸ் இந்த 1/3 மல்டிப்ளை பண்ணும்போது n/3 வரும். அவ்வளவுதான். இதான் ஆன்சர்.